வெல்கம் டு RKHR ரெசிபீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வீடே மணக்கிற மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளியை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 தேங்காய் சீலை நல்லா அரைச்சி கையிலே வந்து கொஞ்சம் சக்கையெல்லாம் எடுத்து புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். மல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ மீன் வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம புளி எடுத்துக்கலாம். ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலில் கொஞ்சோண்டு இந்த மாதிரி போட்டு இந்த மீனை நல்லா அந்த இதில் போட்டு பிரட்டி விட்டு ஊற வச்சுருங்க. ஏன் அப்படின்னா நம்ம புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே வந்து நம்ம மீனில் வந்து நல்லா சேர்ந்துடும். மூடி வச்சிடலாம். நம்ம வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாச்சு. நம்ம எடுத்து வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறக்காண்டி நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே மீன்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அந்த நல்லா மிளகாத்தூள் வந்து எண்ணெயிலே வதங்குற அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம். மிளகாத்தூளை நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லோரும் கம்மியாக தண்ணி ஊற்றணும் அப்படி சொல்லுவாங்க, வத்த லேட்டாகும். ஆனால் என்ன எப்போயுமே நம்ம வந்து ஒரு 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா வந்து வத்த விட்டால் தான் அந்த புளியோட பச்சை வாடை, நம்ம மிளகா எல்லாவோட பச்சை வாடையும் போகும். ஸோ நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தான் நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீ நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு குழம்புல. அப்போ நம்ம வந்து மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து குழம்பு நல்லா சுண்டி வரட்டும். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூடியை ஓப்பன் பண்ண மேலே ஸ்லைடாக ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆவி ஃபுல்லாக கையில் பட்டுரும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு குழம்பு. நீ கொஞ்சம் வத்தட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். மூடி எப்படி ஸ்லைடாகவே மூடி கொஞ்சம் கேப் விட்டு மூடி வைங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். நல்லா தேங்காய் ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து மீன் வந்து உப்பு, காரம், புளிப்பு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அந்த மீனை வந்து உள்ளே சேர்த்துடலாம். கிண்டக்கூடாது. லைட்டாக வந்து இந்த குழம்புக்குள்ளே போகிற மாதிரி மட்டும் நல்லா வேகிறதுக்காண்டி மட்டும் நல்லா போட்டுட்டு ஒரு கொதி தான். ஒரு கொதியில் வந்து அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் மீன்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மீனை சேர்த்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு மீனை கிண்டக்கூடாது. அதுவே ஒரு கொதி வந்தால் போதும். அதுவே வெந்துடும். கிண்டிகிட்டே இருந்தால் மீன் ஃபுல்லாக குழஞ்சிரும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லியை லைட்டாக இப்படி தூவி விட்டு லைட்டாக மேலாப்பில் அந்த குழம்புல மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மல்லி அந்த சூட்லேயே நல்லா வந்து வெந்துடும்.
20 நிமிஷம் ஒரு 20லேருந்து 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் திறக்க வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷம் ஆச்சு, மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், கமகமன்னு வாடை வருது திறக்க மேலே. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.